வணக்கம். வீணாஸ்ரீ கேட்ரஸ்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட்டு 3 வீக்ஸாக நம்ம வந்து நான் வெஜிடேரியன் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ் வந்து நல்ல டிப்பிக்கலாக ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, கோபி மஞ்சூரியன். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம இப்போ விலைக்கு சொல்கிறோம். நேயர்களை நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து பீஸாக ஸ்லாஷ் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு பேட்டர் போட போகிறோம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறோம். ஒரு பூவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மைதா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். லைட்டாக வந்து இதில் வாட்டர் போடுறோம். வாட்டர் வந்து லைட்டாக போடுறோம். வாட்டர் போட்டு இதை வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து சால்ட், ஆஃப் சால்ட் இதில் போடுறோம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ண காலிஃப்ளவர் பீசஸை வந்து பேட்டரில் போடுறோம். பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஆயில் வச்சுருந்தோம். அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அந்த ஆயிலில் இப்போ நம்ம பேட்டரில் போட்ட காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா பாயில் ஆயிரும் உள்ளெல்லாம். இந்த பேட்டரில் போட்டு இதை வந்து காலிஃப்ளவரை மறுபடியும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் பார்க்க போவோம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பேட்டரில் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து வேற ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுக்கிறோம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரை பான் எடுத்து இதுக்கான ரெசிபியை நம்ம ரெடி பண்ணுவோம். பட்டர் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கோம். இதில் வந்து லைட்டாக வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆயில் போடுறோம். இப்போ வந்து ஆனியன் போடுறோம். ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் வந்து க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து க்ரீன் சில்லி போடுறோம். போட்டு இதில் வந்து பூண்டு இஞ்சி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போடுறோம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதிலிருந்து கோபி எடுத்து இதில் போடுறோம். போட்டு 1 கப் வாட்டர் போடுறோம். இதில் வந்து அதில் நம்ம ஆஃப் சால்ட்டு தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து இதில் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போடுறோம். அடுத்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ் போடுறோம். லாஸ்ட் கிளாஸ். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிட்டே வருது பாருங்கள். இதில் மெயின் டிஷ்ஷு வந்து இதில் வந்து சோயா சாஸ் போட்டிருக்கோம். இந்த மஞ்சூரியனுக்கு மெயின் டேஸ்ட்டே வந்து சோயா சாஸ் தான்.
இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் காரத்துக்காக சில்லி பவுடர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக போடுறோம். இதில் நம்ம எந்த கலரும் எதுவுமே போடுறதில்ல. லைட்டாக ஒரு ட்ராப் வெனிகர் போடுறோம். இதை வந்து நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணுறோம். இப்போ வந்து கோபி மஞ்சூரியன் ரெடி. இப்போ கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எதுக்கும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.